எந்த இடத்துல வந்து கோட்டையில் கொடியேற்றி நாங்கள் வந்து சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாக இன்பமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று நம்ம வந்து பறைசாற்றுகிறோமோ அந்த செங்கோட்டைக்கு பக்கத்தில் வெடிக்கணும் அப்படின்னு அவங்க சிந்திச்சிருக்காங்க. அப்படின்னா அப்போ இந்தியாவை வந்து கதிகலங்க செய்யணும். இந்த அமைப்புகளை பற்றி கடந்த 6 மாதமா புல்வாமாவில் நடந்த தாக்குதலில் அப்பாவி டூரிஸ்ட் 26 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். இந்த டாக்டர் உமர் முகமது போன்றவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா, புல்வாமாவில் நடந்த தாக்குதல் பார்த்தீங்களா, தாக்குதலுக்கு பிறகு நாம் கொடுத்த பதில் அடி இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தான் இருக்கிற அத்தனை அமைப்புகளையுமே ஓரிரு நாட்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆபரேஷன் செந்தூர் மூலமா வந்து அது பதில் தாக்குதல் நடத்தி முடித்து விட்டோம். அப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடியா தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் கூட பதிலடி தான். 2900 கிலோ வெடிமருந்துகளை வந்து கைப்பற்றுறாங்க. இந்த 2900 கிலோவை எப்படி வந்ததுங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பார்டர் செக்யூரிட்டியை நம்ம வந்து டைட் பண்ணி வச்சிருந்த போதிலும் அந்த பார்டரில் பாகிஸ்தான்ல இருந்து இந்த தீவிரவாத அமைப்புகள் இருந்து எங்கெங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி லேப்ஸாக இருக்குதோ எங்கெங்கெல்லாம் அந்த வழியாகவே வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. இந்த குஜராத்தில் கைது பண்ணப்பட்ட இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இந்தந்த இடம் தான் முக்கியமான இடம், இந்தந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து போன வாரம் கைது செய்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பக்கம் இருக்குது ஜெய்ஷே முகமது. இவங்க வந்து ஜெய்ஷே முகமது டெல்லியில் இப்போ நடத்திருக்கவங்க வந்து ஜெய்ஷே முகமது. இவங்க வந்து காஷ்மீரை மட்டுமே வந்து மீட்டெடுப்பது. அடில் அகமது தான் வந்து இது மாதிரி பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஷாகத் அப்படிங்கிற ஒரு லேடி டாக்டர், இவங்க வந்து உமர் முகமது, இவங்க 3 பேருமே சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து இந்த வாரத்துக்குள்ளே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோங்கிறாங்க. இந்த அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் அப்படிங்கிற ஆயிலை காரில் ஃபில் பண்ணி அதை வந்து டைமரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் கெமிக்கல் வந்து பாகிஸ்தானில் உள்ள இருந்து தான் இவருக்கு கிடைச்சிருக்குது. இல்லை சார், அந்த கார் வெடிச்சது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு சவுண்டு கேட்டிருக்கு. பக்கத்தில் இருந்த 22 கார் வெடிச்சிருக்கு. அதாவது அந்த டெல்லி செங்கோட்டை அல்லது அந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த இரண்டுலேயும் வந்து முக்கியமான தளத்தை வந்து தகர்க்கணும். இது சாதாரண இடத்த பண்ணல, கேட் நம்பர் 1 நோக்கி தான் போயிருக்கான். அப்போ உங்களுடைய கோட்டையினுடைய மெயின் கதவு எதோ அதை என்னால் தகர்க்க முடியும் அப்படின்னு வந்து இந்தியாவுடைய செக்யூரிட்டியை சேலஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாடே பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி செங்கோட்டையில் நடந்த நேற்று விபத்து. ஒரு 10 பேர் பலியாகி இருக்காங்க சார். அது ஒரு அட்டாக்குன்ற மாதிரி தான் போலீஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை முக்கிய குற்றவாளியாக பார்த்தீங்கன்னா உமர் முகமது, அவர் தான் ஒரு டாக்டர், 36 வயசு ஆகுது. அவர் தான் முக்கிய குற்றவாளி. ஒரு காமரா மாதிரி இந்த விபத்தை நிகழ்த்தி இருக்காரு. இதை பற்றி சொல்லுங்கள் சார். டாக்டர் உமர் முகமது அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய நேற்று 10/11/2025 மாலை 6:52 மணிக்கு டெல்லியில் மிகவும் வந்து இந்தியாவே வந்து போற்றக்கூடிய ஒரு இடமான செங்கோட்டையில் தான் வந்து வருஷம் நம்ம வந்து கொடியேற்றுறோம். ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்துடைய நோக்கம் அப்படிங்கிறத வந்து இந்த நிறைவேற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த டாக்டர் உமர் முகமது அப்படிங்கிறவரை பார்க்கிற பொழுது இந்த அமைப்புகளை பற்றி கடந்த 6 மாதமாக, அதாவது 22/4/2025 புல்வாமாவில் நடந்த தாக்குதலில் அப்பாவி டூரிஸ்ட் 26 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் நடந்துட்டு வர நிகழ்வுகளை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கிற பொழுது ஆர்டிகல் 370 ரிவோர்க் பண்ணுறாங்க. அந்த மாநிலத்தை, புல்வாமா அந்த மாநிலத்தை வந்து இந்தியாவோடு இணைக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்த அதுக்கு வந்து தனி அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இது வந்து அது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிற போது அதில் வந்து நம்ம வந்து படைக்கலன்களை போய் நிறுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்குன்னு தனி ரைட்ஸு. இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்தியா நம் தாய்நாடு, இந்தியர் யாவரும் நம்முடன் பிறந்தோர், அப்படி தான் இந்தியா அது சொல்லுது. இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் வந்து அது வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி, செக்குலரிசம்,
மதசார்பற்றது, சகோதரத்துவம். இது என்னன்னா வந்து சமயம், சமயம், அரசியல், வாய்ப்பு நலம் அத்தனையிலுமே வந்து சம உரிமை. அதாவது ஈக்குவாலிட்டி, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். அப்படி ஒரு நிலைமையில் வந்து கான்ஸ்டியூஷனை எழுதி இந்திய நாடு முழுவதும் அமலில் இருக்கிற பொழுது ஏன் அங்கே மட்டும் ஒரு தனி சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து கடந்த 70 ஆண்டுகளாக வந்து அரசியல்வாதிகளிடையே பல்வேறு விவாதங்கள் நடந்த போதிலும், கருத்துக்கள் பதிவுகள் ஆன போதிலும், அதை வந்து ரிவோக் பண்ணுற பவர் அல்லது ரிவோக் பண்ணலாம் அப்படிங்கிற துடிச்சல் யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்தியாங்கிறது வந்து ஒரு அகண்ட பாரதம். அகண்ட பாரதம் அப்படின்னு ஏன் இந்த குண்டு வெடிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற போது, இந்த டாக்டர்கள் ஏன் பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்கிற போது, இதனுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் வந்து இந்த ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, இந்த அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டா போகுது, அவங்ககிட்ட ஏன் பொழுதுக்கும் சண்டை, இப்படிலாம் ஒரு சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல. இந்தியா ஒரு பழம்பெரும் நாடு. இப்போ கவர்னர் ரவி ஐபிஎஸ் அவர் வந்து திரும்பி சொல்வார், இந்த பூமி வந்து எங்கே இருக்குது, இஸ்ரேல்லேருந்து தொடங்குது. இஸ்ரேல் பக்கத்துலேருந்து நம்ம நாகரிகம் தொடங்கி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு வரைக்குமே வந்து விநாயகர் கோயில் இருக்குது. பல்வேறு தீவுகள்லாம் வந்து ராஜேந்திர சோழனுக்கு ஆட்சியில் வந்து தமிழர்களுடைய கண்ட்ரோலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வந்திருக்குது. கிட்டத்தட்ட இந்த மண்ணெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தது 1000 ஆண்டுகளாக இழந்திருக்கிறோம். இந்த 1000 ஆண்டுகளை இழந்ததை மீண்டும் வந்து பெறுவதா, முடிந்தவரை வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடுகிற பொழுது தான் நமக்கு இந்த மாதிரியான தாக்குதல்லாம் வருது அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1988 கோவை குடிப்பில் 58 பேர், அதை வந்து ஏன்னா அத்வானி அவர் வந்து இந்தியாவுக்கு பிரதமராக வரும்போது நான் வந்து ஒரு அகண்ட பாரதத்தை மீட்டெடுப்பேன், அவருடைய கொள்கை என்ன, ஏன் வந்து பாஷா வந்து அதை எதிர்க்கிறாரு அப்படின்னா, இந்தியாவை வந்து பல்வேறு மன்னர்கள் வந்து ஆட்சி செய்வதற்காக படையெடுத்து வந்த பொழுது தேவையின் கருதி, தற்கால தேவையின் கருதி பல பேர் வந்து, அல்லது தற்கால தேவையை மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் வந்து ஒரு உயர்ந்த கருத்துகள் இருக்கிறது என்று யாரெல்லாம் வந்து நம்பினார்களோ அவர்கள் அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிதான் வந்து கிறிஸ்தவ மதமும் இந்து மதமும் வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து வேறு உள்ளது. ஆங்கிலேயர்கள் வருகின்ற போது கிறிஸ்தவ மதம், முகலாயர்கள் வருகிற போது இங்கே வந்து இஸ்லாமிய மதம், இப்படி மதங்கள்லாம் வேறு பகுதியில் இருந்து இங்கே வந்து மைக்ரேட் ஆன மதங்கள். அந்த மதங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 தலைமுறையை தாண்டி மக்கள் வந்து தாண்டி விட்டார்கள். அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு 6-7 தலைமுறைகளை தாண்டி விட்டார்கள். சரி, இப்போல்லாம் இவங்கெல்லாம் நம்ம ஆட்களா இல்லை அந்த நாட்டுக்காரங்களா? இந்த கலாச்சாரமும் அந்த மதமும் வந்து அது வந்து ஒரு அரபு நாடுகளுக்கு சொந்தமானது. அதற்கு அந்த பக்கம் இருக்கிற மேற்காசிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளுக்கு சொந்தமான ஒரு மத கலாச்சாரம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா RSS தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு, இந்தியா எப்படி வந்து பாருங்கள், RSS தலைவர் மோகன் பகவத்துடைய அறிக்கை வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவர் வந்து போன வாரம் தான் வந்து அறிக்கை விடுறாரு. ஏன்னா இன்றைய தேவை என்ன அப்படின்னா, இதில் வந்து என்ன செய்கிறாரு, RSS அமைப்பில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் சேரலாம், ஜாதி மதம் பார்ப்பது என்கின்றார் தலைவர் மோகன் பகவத். ஏன் அது சொன்னார் அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து பல தலைமுறைகள் கடந்து நம்ம வாழ்ந்துட்டதுனால அவர்களை வந்து வெளிநாட்டிலிருந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று நம்ம கருத வேண்டாம். இந்தியாவை நேசிக்கிற அத்தனை பேருமே வந்து RSSலையும் இருக்கலாம், அனைத்து அரசியலிலும் இருக்கலாம், அனைத்து பதவிகளிலும் சமமான இடம் பெறலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா. ஸோ இந்தியாவிலேயே வந்து முன்னோடியை பார்க்க போனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மதம் சார்ந்தவர்களுக்கு கூட வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த டாக்டர் உமர் முகமது போன்றவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா, புல்வாமாவில் நடந்த தாக்குதல் பார்த்திங்களா, தாக்குதலுக்கு பிறகு நாம் கொடுத்த பதில் அடி இருக்குது பார்த்திங்களா, பாகிஸ்தான் இருக்கிற அத்தனை அமைப்புகளையுமே வந்து ஓரிரு நாட்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் செந்தூர் மூலமாக வந்து அது பதில் தாக்குதல் நடத்தி முடித்து விட்டோம். அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அவர் வந்து கடந்த 4-5 மாதங்களாக அவர் என்ன செய்கிறாரு, தொடர்ந்து அதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அந்த எங்கிருந்தாலும் வந்து தேடி கண்டுபிடித்து கைது செய்கின்ற வேலையை வந்து நேஷனல் செக்யூரிட்டி
என்ஐஏ வந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவர்கள் வந்து சாதாரண பணியில் இருப்பவர்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ வந்து பேராசிரியர்கள் இந்த மதத்தை வந்து யாரெல்லாம் வந்து கட்டி காத்து, அதாவது ரகசியமாக வந்து சும்மா மத கூட்டம் நாங்களாம் ஒன்று கூடி மதத்தை பற்றி பேச போகிறோம், அல்லது வந்து ஒரு நல்லுறவை பற்றி பேச போகிறோம், ஒரு நல்லிணக்கத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்குது. இன்ஸ்டிடியூஷன்னா இப்போ வந்து அரபிக் கல்லூரிகள் என்னங்க, அரபிக் கல்லூரிகள் கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, இந்த மண்ணடியில் இருக்குது, இதே மாதிரி ராமநாதபுரத்தில் இருக்குது. இது மாதிரியான அரபிக் கல்லூரிகளெல்லாம் வந்து இவர்கள் வந்து மதத்தை பரப்புவதற்காக மட்டுமல்லாமல் சில பேர் வந்து சில கூட்டங்களில் வந்து பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத வந்து சென்ற வாரம் வரை வந்து ஆப்ரேஷன் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து ஓகே, அப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பதிலடியாக தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கூட பதிலடி தான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பேராசிரியர்களை கண்டுபிடிச்சிடுறாங்க, ஆட்டோ ரிக்ஷா தொழில் செய்கிறவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க, அல்லது இந்த மாதிரியான இந்த போதைப் பொருள் கடத்துறவங்க அந்த மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்தா அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா டாக்டர்னா எல்லாரும் டாக்டர் வந்து அவங்களை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அப்போ வந்து இது திஸ் இஸ் கால்டு ஒயிட் காலர், அதாவது ஒயிட் காலர் கிரைம், ஒயிட் காலர், அதாவது ஒயிட் காலர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இது வரைக்குமே வந்து இந்திய வரலாற்றில் மட்டும் அல்லாமல் ஒயிட் காலர் அப்படின்னா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த வந்து இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுடைய நோக்கமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவிலோடு இணைந்திருக்கிற ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், ஏற்கனவே வந்து தனி உரிமை கொடுக்கப்பட்ட இந்தியாவில் சேர்க்கப்பட்ட காஷ்மீர், இது போன்ற இந்த இடங்களெல்லாம் வந்து நம்ம வந்து பாகிஸ்தானோட சேர்க்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் அடிக்கடிக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ டெல்லி வரைக்கும் வந்திருக்காங்களே சார், ஒரு டெல்லி வரைக்கும் இல்லை, உங்களுக்கு ஃபரிதாபாத்தில் இருக்காங்க, மத்திய பிரதேசில் இருக்காங்க, உத்தரப்பிரதேச, ஹரியானா, இவ்வளோ இடத்துல வந்து இவங்க வந்து பல்கி பெருகி விட்டார்கள். இப்போ இதில் அரெஸ்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 7 பேருமே அரெஸ்ட் பண்ண 7 பேருமே பார்த்தீங்கன்னா, இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தேல் பார்த்தீங்கன்னா முபாயில் சகில் அப்படிங்கிறவர் வந்து அந்த புல்வாமா பகுதியிலேயே வந்து போஸ்டர்ஸ் ஒட்டுறாரு. என்ன போஸ்டர்ஸ் ஒட்டுறாரு, நாங்கள் வந்து இந்த ஆக்கிரமிப்பு பகுதி இது எங்களுக்கு சொந்தமான பகுதி, இந்த இடத்த வந்து மீண்டும் வந்து நாங்கள் பாகிஸ்தானோடு இணைக்காமல் விடமாட்டோம், அதுவரை எங்களுடைய போராட்டம் ஓயாது அப்படின்னு அவர் ஒயிட் காலர் போராட்டம் அப்படி தான் சொல்கிறார். ஒயிட் காலர் ஒயிட் காலர் வச்சு நாங்கள் வந்து ஒயிட் காலர்ஸை வச்சு நாங்கள் வந்து புரட்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் ஒயிட் காலர் புரட்சி அப்படின்னு வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸில் வந்து கடந்த 8 மாதமாக வந்து பல்கி பெருகி இருந்த போதிலுமே வந்து ஒயிட் காலர் புரட்சி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணாமல் விட்டுட்டோம். இந்த இடத்துல வந்து இன்டெலிஜென்ஸில் வந்து இன்னும் நமக்கு வந்து எவ்வளோ பெரிய யுக்தி தேவைப்படுகிறது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி வந்து எடுத்து காட்டியிருக்குது. இதை வந்து அடில் அகமது தான் வந்து இது மாதிரி பண்ணுறாரு. இது மாதிரி பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷாகத் அப்படிங்கிற ஒரு லேடி டாக்டர் இவங்க வந்து உமர் முகமது, இவங்க 3 பேருமே இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து இந்த வாரத்துக்குள்ளே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோங்கிறாங்க. எப்போ அந்த அடில் அகமதை வந்து கைது பண்ணி அவர் விசாரணை பண்ணும்போது இதை வந்து எக்ஸிக்யூஷனுக்கே நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு வந்து கன்ஃபெஷன் கொடுத்துட்றாங்க. கன்ஃபெஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா 2900 கிலோ வெடிமருந்துகளை வந்து கைப்பற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் பதுக்கி வைக்கிறாங்க. காவல்துறை என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க 2900 கிலோ எப்படி கொண்டு வந்தாங்க? ஆமாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பூராமே இந்த 2900 கிலோவுமே எப்படி வந்ததுங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பார்டர் செக்யூரிட்டியை நம்ம வந்து டைட் பண்ணி வச்சுருந்த போதிலும் அந்த பார்டரில் பாகிஸ்தானில் இருந்து இந்த தீவிரவாத அமைப்புகள் இருந்து எங்கெங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி லேப்ஸாக இருக்குதோ எங்கெங்கெல்லாம் அந்த வழியாகவே வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. கன்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்கு. இந்த கன் AK-47 இருக்குது, AK-56 தான் வந்து இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இதில் வந்து ஃபுல்லி லோடட் பண்ணிங்கன்னா ஒரே ரவுண்டில் வந்து 30-60 குண்டுகளை வந்து ஃபயர் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் கன்ஸு, இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஆட்டோமேட்டிக் கன்ஸு, டைம் பாம் வைக்கக்கூடிய டைமர்ஸு 20 வச்சு, ஆமாம் 20 டைமர்ஸு, இது இல்லாமல் வந்து கெமிக்கல் பார்த்திங்கன்னா அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை தான் வந்து என்ன செய்கிறாரு,
நம்ம அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து பயன்படுத்துகிற ஆயுதங்களுக்கு மேலே கெமிக்கல் வெப்பன்ஸ் உலகத்துக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரம்ப் வந்து சவுண்ட் விடுறதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ட்ரம்ப்புக்கு வந்து உலகத்தில் எவ்வளவு மோசமான கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, அதன் மூலமாக மக்களை வந்து எவ்வளோ பெரிய அழிவு சக்திக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே வந்து ட்ரம்ப் வந்து அதை ஸ்டடி பண்ணிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு, எவனெல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து கெமிக்கல் வெப்பனை பயன்படுத்துகிறானோ, நம்ம கெமிக்கல் வெப்பனோடனே அது வந்து வெடிகுண்டா இருக்காது, அல்லது வந்து அது எதில் வேணால் நிரப்பலாம். நீங்கள் ஒரு சூட்கேஸில் நிரப்பலாம், ஒரு லேப்டாப்குள்ளே நிரப்பலாம், ஒரு செல்ஃபோனில் கெமிக்கல் நிரப்பி கொண்டு வந்து தூக்கி வீசி அடிச்சுட்டா அந்த இடமே எரிஞ்சு போயிடும். இந்த வெடிமருந்துமே அப்படிதான் சார். இந்த மாதிரி 29 கிலோ, கிட்டத்தட்ட 29 கிலோ வெடி இந்த அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் அப்படிங்கிற ஆயிலை காரில் ஃபில் பண்ணி அதை வந்து டைமரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரான். ஒன்று வந்து போத் சைடு, அது வந்து அதுக்கு பேர் இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்னு பேர், அதுக்கு பேர் ஐஇடி என்கின்ற இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு, அதாவது தற்காலிக தயாரிப்பு முறை. தயாரிப்புக்கு எந்த வடிவத்தில் தேவைப்படுமோ அந்த வடிவத்தில் அதை தயார் செய்து கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த செல்ஃபோனுக்குள்ளே அல்லது இந்த டைரியை வந்து டைரி மாதிரி வந்து மேற்ப வச்சுக்கிட்டு உள்ளே போகிற அந்த கெமிக்கல் நான் டைரி கொண்டு போகிற மாதிரி போயிட்டு இப்படி வீசி அடித்த உடனே அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் எவ்வளோ பெரிய தான் செத்தாலும் பரவாயில்ல ஒரு சூப்பராக மாறி இந்த காரை வெடிக்க வச்சிருக்காரு. இல்லை, ஜிகாத்தி அப்படிங்கிறதனுடைய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மதம் புனிதமானது. இந்த மதத்தை காப்பதற்காக அல்லது இந்த மதத்தை அழிக்க நினைப்பவர்களை கொன்று குவித்து விட்டாலும் கடவுளிடம் வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஜிகாதி அமைப்புடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள்ள வந்து பிரெயின், அதாவது மூளைச்சலவை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் வந்து பிரெயின் வாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் வாஷ் அல்லது மூளைச்சலவை செய்யப்பட்ட நபர்கள் முழுக்க இப்போ நம்ம ஊரில் வந்து கூலிப்படை செய்ய போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்படும்னா ஒரு குவார்ட்டர் பிராண்டி, அந்த பிராண்டியோடு சேர்த்து ஒரு பிரியாணி, ஸ்ட்ராங்கான பிரியாணி. அந்த பிரியாணியும் அந்த குவார்ட்டரையும் அடித்ததுக்கு அப்புறம் 1 அல்லது 2 சிகரெட்டு அல்லது மெத்து போன்ற பொருட்களை கொடுத்து தன்னிலையை மறக்க செய்து விடுவார்கள். அவனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்த புகைப்படத்தில் அல்லது அடையாளம் காட்டப்பட்ட அல்லது ஏற்கனவே வந்து நம்ம திட்டமிடப்பட்ட நபரை கொலை பண்ணணும். அப்படின்னா அந்த கொலை பண்ணுற வரைக்கும் அவனுக்கு வேறு சிந்தனையும் வராது, எதை பற்றியுமே அவனுக்கு கவலை வராது. அப்பேற்பட்ட அளவுக்கு செய்கிற பேர் தான் வந்து ஜிகாதி பிரெயின் வாஷ். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தான் உயிரை கொடுத்தாச்சு இந்தியர்களை கொல்லணுன்ற நோக்கம் வருது இல்லை சார், அது எப்படி இந்தியர்களை கொல்லணும்னு இல்லை, இந்தியாவில் இருக்கிற அதிகாரிகளை, இந்தியாவில் இருக்கிற அரசுக்கு எதிரான பயங்கரவாதம், இந்திய அரசுக்கு எதிரான பயங்கரவாதத்தை உருவாக்க வேண்டும். அப்போ இந்திய அரசில் வந்து நம்ம வந்து சுதந்திரத்தில் எந்த இடத்துல வந்து கோட்டையில் கொடியேற்றி நாங்கள் வந்து சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாக இன்பமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று நம்ம வந்து பறைசாற்றுகிறோமோ, எங்கே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமையோடு நடந்து வந்து கொடியை ஏற்றுகிறாரோ அந்த செங்கோட்டைக்கு பக்கத்தில் வெடிக்கணும் அப்படின்னு அவங்க சிந்திச்சிருக்காங்க. அப்படின்னா அப்போ இந்தியாவை வந்து கதிகலங்க செய்யணும். எங்கள் நாட்டில் வந்து உங்களுடைய ஏவுகணைகள் வந்து நேரடியாக தாக்கும் என்றால் உங்கள் நாட்டுக்கு உள்ளே நாங்கள் ஊடுருவி வந்து உங்கள் செங்கோட்டைக்குள்ளேயே வந்து நான் தாக்குதல் நடத்த முடியும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து 29 கிலோ வெடிமருந்தோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற, எதுக்கு பக்கத்தில், செங்கோட்டைக்கு பக்கத்தில் அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மசூதி இருக்குது. அவர் வந்து கிட்டத்தட்ட மத்தியானமே வந்துடுறாரு. மத்தியானம் வந்துட்டு 3 மணி நேரம் வந்து மசூதியில் காத்திருக்கிறாரு. அந்த கார் பார்க்கிங்கில் பாருங்கள். அதாவது நான் திருப்ப வந்து சொல்லுகிற ஒரு தகவல் என்னென்னா, சம்பவம் நடந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தகவல்களின் சுரங்கம். அக்கார்டிங் டு போலீஸ், நல்ல போலீஸுக்கு, அறிவுள்ள போலீஸுக்கு சம்பவ இடத்தை துருவி விசாரித்தால் அங்கே வந்து எவிடன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படிங்க. அதான் டெல்லி போலீஸில் இருக்கிற டெல்லி கமிஷனர் நேற்று வந்து ரொம்ப அற்புதமான வகையில் வந்து விசாரணை பண்ணியிருக்காரு. அவர் வந்து சதீஷ் கோல்சா
அப்படிங்கிறவர் வந்து அவர் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போயிட்டார். ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்க இருக்கிற அத்தனை சிசிடிவி சர்வேலன்ஸையும் வந்து இந்த பர்டிகுலர் கார் I-20 வந்து எங்கேருந்து எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத அத்தனை சிசிடிவி கேமராவும் எனக்கு கொடுத்தாகணும். அவ்வளோ பேரை வந்து மென்னை வந்து டெப்ளாய் பண்ணார். டெப்ளாய் பண்ணும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பண்ணும்போது இவன் வந்து அந்த மசூதிக்கு பக்கத்தில் இந்த I-20 கார், சேம் கார், அது பக்கத்து மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த எண் கொண்ட அந்த காரை வந்து அங்கே வந்து ஹரியானாலேருந்து வந்திருக்கு. ஹரியானாவில் பதிவு செய்யப்பட்ட அந்த கார் I-20 இந்த மசூதிக்கு அருகில் இவ்வளோ நேரம் நின்று அங்கேருந்து வரும்போது ஒரு ஆங்கிளில் இவனுடைய முகம் வந்து கண்டுபிடிச்சிருச்சு. அந்த செக் போஸ்ட்டில் வந்து உமர் முகமது முகத்தை பார்த்த உடனே அந்த முகத்தை வச்சு ஏற்கனவே வந்து பண்ணின முகத்தோடு வந்து ஒப்பிட்டு ஏன்னா இந்த கார் தான் வெடிச்சுது அப்படின்னோடனே இது வாங்கின இந்த கார் வந்து யார்கிட்ட வாங்குச்சு அப்படின்னா ஒரு இஸ்லாமிய வாங்கியிருக்காரு. இவங்க வந்து பயன்படுத்துகிற வாகனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒருவர் வாங்குறது அதை வந்து 6 மாதத்துக்கு அப்புறமே வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறது, அவர் இன்னொருத்தர் விற்கிறது. இப்போ வந்து எந்த இயக்கத்துக்கு போய் விற்பாங்க. அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அட்ரஸே இல்லாத அதாவது ஒரு வீட்டில் எம்டியாக காலியாக இருக்கிற இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு டூப்ளிகேட்டு டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி அவர்கிட்ட வந்து இந்த கார் விற்பனை ஆயிரும். நீங்கள் கோயம்புத்தூரில் வெடிக்கப்பட்ட சுகேஷ் மொபைலுடைய காருடைய ஒரிஜினல் ஓனர்கிட்ட இருந்து 6 முறை வந்து அது விற்பனை செய்யப்பட்டது. அதே மாதிரி தான் வந்து இந்த காரும் விற்பனை செய்யப்பட்டிருக்குது. இந்த கார் வந்து தொடர்ந்து வந்து வேறு ஆட்களுக்கு விற்பனைப்பட்டு இறுதியாக வந்து யார் இப்போ பிரசன்ட் ஓனர் யார் அப்படிங்கும்போது அந்த விலாசத்தை போய் பார்த்தா யாருமே இல்லை. போலி டாக்குமெண்ட்டுகளை கொடுத்து அப்போ எவ்வளோ பெரிய திட்டம். அந்த கார் வாங்கினதுலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து RTO டிரான்ஸ்ஃபரில் பண்ணி ஒரு எம்டி மேன் யாரும் பிடிச்ச இந்த கார் யாருன்னு பார்த்தா யாரும் இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு காரை தேர்ந்தெடுத்துருக்கார்கள்னா அப்போ எவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அமோனியம் நைட்ரேட்டு ஃபியூயல் ஆயில் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வந்து மிலிட்ரியில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அல்லது இராணுவ தளவாடங்கள் செய்யக்கூடிய இடத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் கெமிக்கல் வந்து பாகிஸ்தானில் உள்ள இருந்து தான் இவருக்கு கிடைச்சிருக்குது. இல்லை சார், அந்த கார் வெடிச்சது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு சவுண்டு கேட்டிருக்கு. பக்கத்தில் இருந்த 22 கார் வெடிச்சிருக்கு. அதாவது அந்த கார்கள் அந்த கார் வந்து அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷனில் போய் இது வந்து டைமரா இப்போ இந்த விசாரணையில் வந்து இது டைம் அவனே ஏற்கனவே செட் பண்ணிட்டானா. இப்போ நம்ம புறப்பட்டு போயிட்டோம், இன்னும் 7 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட உள்ளே போய் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் விடுச்சுன்னா இன்னும் மக்கள் வந்து எவ்வளோ பெரிய பேர் இழப்பு ஆயிருக்கும். ரயில்வே ஸ்டேஷனும் வந்து சேதம் அடைஞ்சிருக்கும். அவன் அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வெடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து மைண்ட் செட் இருந்தது. டெல்லி செங்கோட்டை தான் அவங்களுக்கு டெல்லி செங்கோட்டை அல்லது அந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த இரண்டுலேயும் வந்து முக்கியமான தளத்தை வந்து தகர்க்கணும். அதுவும் கேட் நம்பர் 1 சாதாரண இடத்த பண்ணல, கேட் நம்பர் 1 நோக்கி தான் அவன் போயிருக்கான். அப்போ உங்களுடைய கோட்டையினுடைய மெயின் கதவு எதுவோ அதை என்னால் தகர்க்க முடியும் அப்படின்னு வந்து இந்தியாவுடைய செக்யூரிட்டியை சேலஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு குண்டு வெடிப்பு அப்படின்னு தான் இதை கருதணும். இப்போ அவனுக்கு என்ன கட்டாயம் அப்படின்னா அவனோடு இருந்த 2 மருத்துவர்கள் மற்றும் 7 பேர் வந்து தொடர்ந்து கைது. அவனுக்கு கம்யூனிகேஷன் வருது. கம்யூனிகேஷன் வரும்போது கன்ஃபெஷனில் நம்ம பேரையும் அவனுக்கு கொடுத்துட்டானுன்னு அவனுக்கு தெரியும். இப்போ அவன் வந்து குண்டு வந்து ஒருவேளை இவனுக்கு வந்து அந்த மாதிரி அவனுடைய நண்பர்கள்லாம் கைது ஆகாமல் இருந்திருந்தா இவன் என்ன செஞ்சிருப்பான்னா காரை கொண்டு போய் வச்சு ரிமோட்லேருந்து வெடிக்க செஞ்சிருப்பான். இதுமேல் எப்படியா இருந்தாலும் வந்து 7வது நபராக நம்மளை தான் 8வது நபராக நம்மளை தான் பிடிக்க போகிறாங்கன்னு முடிவானதுனால காரோட வந்து அம்மா வந்து அதை வெடிக்க வச்சிடறான். வெடிக்க வைக்கிற போது சுற்றி இருக்கிற கார்கள் வந்து 25 பேர் காயம், 13 பேர் மரணம். அப்படி இப்போ ஒரு தகவல்கள் கிடைக்குது. இப்போ மருத்துவமனைக்கு உடனே வந்து உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு டெல்லி இவங்கெல்லாம் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. NIA வந்துருச்சு. அங்கே NIA வந்துருச்சு. அவன் வந்து எல்லா விசாரணை ஆணையங்களும் அங்கே கூடிட்டாங்க நேற்றுக்கே. இல்லை சார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் சார். இப்போ நம்ம நார்த்து சைடில் இருக்க ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டரை பார்த்தாலும் இதுக்கப்புறம் சந்தேகப்படுவாங்கல்ல மக்கள் எல்லாருமே. இஸ்லாமிய மருத்துவர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து நாட்டில் வந்து ஏற்படுற இழப்புகளுக்கு உடனே முன்னாடி வந்து ஃபீஸ் கூட கம்மியாக வாங்கிட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்துகிறாங்க.
ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபங்க்ஷன் நடக்கும். 2 வந்து ஒன்று பக்ரீத்து, இன்னொன்று வந்து ரம்ஜான். இந்த 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டாக வந்து மற்ற இந்து மக்களுக்கு அவங்க வந்து பிரியாணியை வழங்குறாங்க. தமிழ்நாட்டு இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேரிழப்பு நடந்தது, புயல், ஒத்துமையை புயல். இப்போ எதுக்கு நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியருக்கும் இந்த வடக்கு இருக்கிற சம்பந்தம் இல்லை. எனவே வந்து அந்த தீவிரவாதிகளாக சில பேர் கிளாஸ் நடத்துறதுக்கு வந்து ராமநாதபுரத்துக்கு ஒரு இடத்துக்கும், இந்த வேலூரில் ஒரு இடத்துக்கு, இந்த மெட்ராஸில் ஒரு இடத்துக்கு, இந்த 3-4 இடங்களுக்கு மட்டும் வர்றாங்க. இருந்தாலும் நம்ம ஆட்கள் வந்து அவருக்கு துணை போவதில்லை. எனவே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இஸ்லாமிய பேசிட்டு இருக்கோம், இஸ்லாமியரை பற்றி பேசலை, இஸ்லாம் மதத்தை பற்றி நம்ம பேசலை. நம்ம பேசிட்டு இருக்கிறது இஸ்லாமிய அவருடைய ஜிகாத் கமிட்டி, ஜிகாத்தி அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இயங்குறாங்க, அவங்ககிட்ட எப்படி பாதுகாப்புறோம். அவங்க ஒயிட் காலர் கிரைம்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து மருத்துவர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா மற்ற எந்த இஸ்லாமிய டாக்டர்கிட்டையும் இப்போ யாருமே போகலைன்னா பயந்துக்கிட்டு. இல்லை சார், இந்த டாக்டர் எல்லாம் பார்த்தா பயங்கர ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க, கன்று வச்சிருக்காங்க, AK-47, AK-56. இதில் வந்து அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயிலு, இது இல்லாமல் வந்து 2900 கிலோ வெடிபொருட்கள். அப்படின்னா கேட்பதற்கு மனசு வந்து இன்றைக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நகர், இந்த இதில் அந்த மவுண்ட் ரோட்லாம் வந்து நிறையா வந்து மக்கள் வந்து தள்ளி விலக முடியாது. இன்றைக்கி எல்லாருமே மனம் நொந்து போய் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பேருடைய மனதை வந்து புண்படுத்தி இருக்கிறது, ஒரு சொல்லனா துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. நாட்டுடைய ஒற்றுமையை பற்றியும் நாட்டில் நடக்கிற தீர்வு பற்றியும் வந்து என்னடா இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா மக்களையும் வந்து மனநிலையை பாதித்து. காலையில் ஒரு 10 மணிக்கு 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, 6:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது சார். அப்போ நமது நண்பர்கள் கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு தெரிந்த போதும் வந்து தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய திட்டத்தை வந்து நிறுத்தாமல் தொடர்ந்து சென்று தன் உயிரே போனாலும் வந்து நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்போம் அப்படிங்கிறத வந்து அந்த இயக்கம் ஜெய்ஸ் ஏ முகமது அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு வந்து கடுமையான இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் வந்து இவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இயங்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட 3 குஜராத்தில் கைது பண்ணியிருக்காங்க. இந்த குஜராத்தில் கைது பண்ணப்பட்ட இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து கூகுள் மேப் எடுத்து அளந்து இந்தந்த இடம் தான் முக்கியமான இடம், இந்தந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து போன வாரம் கைது செய்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து IS ஒரு பக்கம் இயங்கிட்டு ஜெய்ஸ்-இ முகமது, இவங்க வந்து ஜெய்ஸ்-இ முகமது டெல்லியில் இப்போ நடத்திருக்கவங்க வந்து ஜெய்ஸ்-இ முகமது. இவங்க வந்து காஷ்மீரை மட்டுமே வந்து மீட்டெடுப்பது, இழந்த காஷ்மீரை மீட்டெடுக்கிறது. 370க்கு நம்ம வந்து இந்தியாவோட சேர்க்கப்பட்ட பகுதியை வந்து மீண்டும் வந்து பாகிஸ்தானோட சேர்க்கணும் அப்படிங்கிற போராட்டம். இப்போ இந்த உமர் முகமது பார்த்தீங்கன்னா அவரும் காஷ்மீரை சேர்ந்தவர் தான் சார். ஆமாம், இவங்கெல்லாம் வந்து காஷ்மீரை மையமாக வச்சு அந்த புல்வாமா மாவட்டத்தினுடைய பக்கத்து பகுதியிலேருந்து இது வந்து எப்படியாவது ஒரு காலத்தில் பாகிஸ்தானில் சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஆர்டிகல் 370க்கு பிறகு இது இந்தியாவோட சேர்ந்துருச்சே, இந்திய மக்கள்லாம் இங்கே டூரிஸ்ட் வர்றாங்களே, இந்திய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களே, இது நம்ம மக்கள் மட்டுமே வாழ வேண்டிய இடம் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து பிரிவினைவாதத்தை வந்து ஊன்றி மரமாய் வளர்த்து வருகின்ற இந்த சதிகாரர்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் ஒரு பயத்திலே இருப்பாங்க. இந்த மக்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இப்போ வந்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள்ட்ட நேற்றுக்கே வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டார். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து NIA இது மாதிரி முக்கியமான அத்தனை அமைப்புகளும் இதில் வந்து ஃபொரன்சிக் சயின்ஸ் லெபரட்டரியில் இருக்கிற அந்த சுற்றி மாவட்டங்களில் 3 மாநிலங்களில் இருக்கிற அத்தனை ஃபொரன்சிக் லெபரட்டரி அங்கே இறக்கி விட்டுருக்காங்க. அவ்வளோ வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் நடந்துகிட்ருக்குது. இது இல்லாமல் இவங்க இந்த 8 பேர் கைது செய்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நண்பர்களாக எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கைது செய்வதற்கு 100கணக்கான டீம் போட்டாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் இருக்கிற DGPக்கும் தகவல் கொடுத்து முக்கியமான இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன்கள், மருத்துவமனைகள், முக்கிய மருத்துவமனைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து நடக்கிற இடங்கள் அத்தனையிலையுமே வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து
மிகவும் தீவிரமாக வந்து பாதுகாப்பு வேட்டையில் இருக்கிறனால மக்கள் பீதி அடைய வேண்டியதில்லை. ஆனாலும் இவ்வளோ பெரிய இயக்கமெல்லாம் இங்கே வந்து நடமாடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதற்காக இந்த பதிவினை நம்ம பதிவு செஞ்சோம். நன்றி சார். வணக்கம்.